சப்பாத்திக்கும் பூரிக்குமான பெஸ்ட்டான ஒரே ஒரு சைட் டிஷ் வந்து இதுதான். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை எப்படி செய்யணும்? எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்ப்போமா? சாப்பிட்டேன் உண்மையிலே டேஸ்ட்டும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். அது கூடயே கொஞ்சம் காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஸ்லைஸாக நீட்ட வாக்கில் நறுக்கின வெங்காயமும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா கிளறினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் தனியாக உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தேன். அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினாலே நல்லா கட்டி பதத்தில் இருக்கும். உங்களுக்கு அதுவும் பத்தாது அப்படின்னா கிரேவி இன்னும் அதிகமாக திக்னஸில் வேணும், இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி உள்ளே இறக்கிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு நல்ல கிரேவி திக்னஸில் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்லாம் மாறாது பொட்டுக்கடலை போடுறதுனால. ரொம்ப சிம்பிளான இந்த டிஷ்ஷு. கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன். சப்பாத்தி நல்லா வேக போட்டு எடுத்து அதில் தட்டில் போட்டு இந்த உருளைக்கிழங்கு குருமாவையும் வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இது உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.